சேந்தகுடி கூட்டுறவு நகரில் புதிதாக கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் கிளை அஞ்சலகத்தை எம்எல்ஏ ராஜகுமார் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை வல்லாநகரம் ஊராட்சியில் உள்ள சேந்தகுடி கூட்டுறவு நகரில் இயங்கி வந்த கிராம நிர்வாக அலுவலகம் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் கூட்டுறவு நகரில் 800 சேமிப்பு கணக்குகளுடன் கூடிய கிளை அஞ்சலகம் வாடகை கட்டணத்தில் இயங்கி வந்தது. இந்நிலையில் பழுதடைந்த கிராம நிர்வாக அலுவலகம் அஞ்சல் கிளை மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 15.86 ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் கலந்து கொண்டு கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் கிராம அஞ்சலகம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். அச்சிறுபாக்கம் அருகே ஸ்ரீ செல்லியம்மன் ஸ்ரீ முத்தாளம்மன் கோவிலில் பெண்கள் 101 பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து பாலாபிஷேகம் செய்து அம்மனை வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் புதுப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லியம்மன் ஸ்ரீ முத்தாளம்மன் திருக்கோயிலில் 101 பெண்கள் தலையில் பால்குடம் ஏந்தி மேளதாளம் முழங்க புதுப்பேட்டை ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் வழியாக வலம் வந்து ஸ்ரீ செல்லியம்மன் கோவிலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து கொண்டு வந்த பால்குடங்களை அம்மன் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்து ஸ்ரீ செல்லியம்மனுக்கு மகா தீபாராதனை செய்து வழிபட்டனர். எடப்பாடி அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 80,000 மதிப்புள்ள புகையிலை பொருட்களை விற்பனை செய்ய 2 இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இருந்து பூலாம்பட்டி செல்லும் பிரதான சாலையில் எடப்பாடி போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக மூட்டைகளுடன் தலா 2 வந்த 2 இருசக்கர வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்தபோது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் மற்றும் பான் மசாலா போன்ற புகையிலை விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து புகையிலை பொருட்களை கொண்டு வந்த 4 பேரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்ய முயன்ற போது 2 தப்பி ஓடிவிட்டனர். மேலும் 2 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 இருசக்கர வாகனம் மற்றும் சுமார் 80,000 மதிப்புள்ள 57 கிலோ ஹான்ஸ் பான் மசாலா போன்ற புகையிலை பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். பேரணாம்பட்டில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு திருவிகா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஆடி முதல் வெள்ளியான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், விசேஷ திரவிய ஹோமங்கள், பூஜைகள் மற்றும் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் மாலையில் கெங்கை அம்மன் ஆலயத்தில் இருந்து பூங்கரகம் மற்றும் முத்துமாரியம்மன் சிலைகள் பம்பை மற்றும் செண்டை மேளதாளத்துடன் ஊர்வலமாக சென்று செல்வ விநாயகர் ஆலயம் அருகில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி பாதுகாப்பு பணிகள் குறித்தும் நீர்வரத்து குறித்தும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹாராங்கி உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஒகேனக்கலில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து தற்போது வினாடிக்கு 65,000 கன அடியாக உயர்ந்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி பாதுகாப்பு பணிகள் குறித்தும் நீர்வரத்து குறித்தும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். நாகர்கோயில், ஊட்டமலை, ஆலாம்பாட்டி, பரிசல் துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் நாடார்கோட்டாய், ஊட்டமலை, சத்திரம் மற்றும் நெருப்பூர் உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.